यदाहमेतं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसस्तु पारे सर्वाणि रूपाणि विचित्य धीरः नामानि कृत्वाभिवदन् यदास्ते नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् श्री गुरुभ्यो नमः हरि ओम அன்பார்ந்த எல்லோருக்கும் ஆன்மீக இனிய வணக்கம். பிப்ரவரி மாசத்துல மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த மாசம் மீன ராசிக்காரங்களுக்கு நன்மை கொடுக்குமா கெடுதல் கொடுக்குமா எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த புதன் பிப்ரவரி 1ஆம் தேதி மகர ராசிக்கு வரப்போறார். அதாவது உங்க ராசிலேருந்து 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வரப்போறார். அப்படியே செவ்வாய் பிப்ரவரி 5ஆம் தேதி செவ்வாயும் லாபஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வரப்போறாரு உங்க ராசிலிருந்து. அதனை தொடர்ந்து சுக்கிர பகவான் 11ஆம் தேதி அவரும் கூட விசேஷமான ஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துக்கு உங்க ராசிலிருந்து வரப்போறாரு. ஏற்கனவே 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு. 4 ராசி லாபஸ்தானத்துல இருக்கு. உங்களுக்கு அதனோட பலன் விசேஷமா இருக்க போகுது. 13ஆம் தேதி சூரியன் 12ஆம் இடத்துக்கு நஷ்டஸ்தானத்துக்கு வந்துட போறாரு. அதுக்கடுத்து 19ஆம் தேதி புதனும் நஷ்டஸ்தானத்துக்கு வர போறாரு. உங்க ராசிலேயே ராகு இருக்காரு, 7ஆம் இடத்துல கேது இருக்காரு, 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, 2ஆம் இடத்துல உங்க ராசிக்கு அதிபதியான குரு பகவான் இருக்காரு. இது உங்க சம்பூர்ணமான ஒரு விஷயம் சொல்லலாம். சரி, அப்படின்னா என்ன பலன் இருக்கு பாருங்க. இந்த ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்ஸ்தானம், கல்விஸ்தானம், இந்த 4 ஸ்தானத்துல இருக்காரு. அதாவது 4 ஸ்தானத்துக்கு அதிபதியான ஸ்தானம் 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. உங்களுக்கு உங்க சரீரத்துக்கும் உங்க ஜாபுக்கு, அதாவது உங்க உத்தியோகத்துக்கும் அதிபதியான குரு பகவான் 2ஆம் இடத்துல நல்ல சந்தோஷமா சுபத்திரமா இருக்காரு. அதனால உங்க குடும்பத்துல நல்ல சந்தோஷமா இருக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது இல்லாம தனஸ்தானம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது. பணம்ன்றது உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் நல்ல பலன். அதாவது நீங்க உங்க சிரமத்துக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் கிடைக்க போகுது. அதனை தொடர்ந்து வாக்ஸ்தானம், உங்க பேச்சுக்கு ஒரு வேல்யூஸ் கிடைக்க போகுது. ஏதாவது பேசினாலும் கூட அந்த பேச்சுக்கு சக்சஸ்ன்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. இது இல்லாம கல்வி, மாணவ மாணவியர்கள் யாராவது இந்த கல்விக்கு சம்பந்தப்பட்டமான படிப்புல, அதாவது ஃபாரின் போய் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும், நீங்கள் இருக்கிற இடத்துலையே டபுள் டிகிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இல்லைன்னா சிங்கிள் டிகிரி பண்ணிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக நன்மையே இருக்குது. எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிக்கக்கூடிய கல்வியில் கூட நல்ல அபிவிருத்தின்றது கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த 4மே உங்களுக்கு குரு பகவானால உங்களுக்கு கிடைச்சிருது. அது இல்லாமல் ஹவுஸ் ஆஃப் ஜாப், உத்தியோக ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால உங்கள் உத்தியோகத்தில் கூட எந்த பிரச்சனை இல்லாமல் நல்ல சாமரஸ்யமா சந்தோஷமா உத்தியோகத்தை பண்ணிட்டு போவீங்க. உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய போகிறது. பெரிய லெவலில் மாற்றங்கள் கண்டிப்பாக கிடையாது. இந்த ராசிலேயே ராகு, 7ஆம் இடத்துல கேது, அது 1.5 வருஷத்துக்குள்ளான பலன். அது ராசி பலன் மாசத்துக்கு எடுத்துக்க வேண்டாம். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அதாவது 7.5 நாட்டு சனி ஆரம்பம் ஆயிடுத்து. உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை, ஒரு சனிக்கிழமை நீங்க இந்த நல்லெண்ணெயை கொண்டு போய் சிவபகவான் இல்லைன்னா சிவபகவான் கோயிலில் விளக்கு ஏற்றுறது கொடுக்கறது, இல்லைன்னா சனீஸ்வரனுக்கு இந்த தைலாபிஷேகம், தைலாபியஞ்சனம் சொல்லி சம்ஸ்கிருதத்தை சொல்லுவாங்க. தைலாபியஞ்சனம் இல்லைன்னா தைலாபிஷேகம் சொல்லி அதுக்கு பேரு. நல்லெண்ணெயை கொண்டு போய் இந்த சனீஸ்வரன் கோயில் அர்ச்சகரை கொடுத்துருன்னா அவங்க உங்க பேருக்கு சங்கல்பத்தை பண்ணி அந்த நல்லெண்ணெயை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இது மாசத்துக்கு ஒரு தடவை மீன ராசிக்காரங்க கட்டாயம் பண்ணணுங்க. அது இன்னும் தொடர்ந்து நீங்க 6.5 வருஷம் பண்ணணும். 12ஆம் இடத்துல சனி பகவான் சொந்த வீட்டிலே இருக்காரு. சனியோட சொந்த வீடே. அதனால உங்களுக்கு இந்த உத்தியோக காரகனான சனி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போறாரு. இன்னும் சூரிய பகவான் நல்லா இல்லைங்க. உங்களுக்கு உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் நல்லா இல்லாததுனால கொஞ்சம் உங்களுக்கு கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆரோக்கியத்தில் நல்லா பார்த்துக்க வேண்டியது. சில பிரச்சனைகள் வரலாம்.
இந்த தலை பிரச்சனை, தலைவலியில் நிறைய வரலாம். வயிற்றுக்கு சம்மந்தப்பட்டமான பிரச்சனை, இந்த காலில் ஏதாவது அடிபட்டுப்பீங்க, அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சத்ருக்கள் யார் இருப்பாங்க, எனிமீஸ், அவங்களால கொஞ்சம் தொல்லைன்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே காமிச்சிக்காமல், நீங்கள் எவ்வளோவே அபிவிருத்தி ஆனாலும் ஏதாவது புது வண்டி வாங்குறதோ இல்லைன்னா ஒரு தங்கம் வாங்குறதோ இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சின்னசாக இருந்துக்கிட்டு பழகிக்கோங்க. பெரிய லெவலுக்கு வந்துட்டு இருக்கீங்கன்னா 10 பேர் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் சத்ருக்கள் நிறைய ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. சரி, சூரிய பகவானுக்குள்ளான பரிகாரம் என்னன்னா, காலையில் தினமும் எந்திரிச்சு சூரியனுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி சூரியனோட ஏதாவது ஸ்தோத்திரத்தை நீங்கள் வந்து கேட்க வேண்டியது, இல்லைன்னா மந்திரமோ ஏதாவது ஒரு ஸ்லோகமோ ஸ்தோத்திரமோ ஏதாவது ஒன்று கேட்க வேண்டியது. அதனால் உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி பாருங்கள், 11ஆம் இடத்துல வந்து 3 கிரகங்கள் இருக்குது. சூரியனை விட்டுறலாம், ஏன்னா 13ஆம் தேதி ஒரு 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு நஷ்டஸ்தானத்துக்கு. அந்த அளவுக்கு பெருசாக எடுக்க வேண்டாம். சூரியனை 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு சத்ருஸ்தானம் தான், 11ஆம் இடத்துல இருந்தாலும் சத்ருஸ்தானம் தான். அதனால பெரிய பலன் கிடையாது. ஆனால் உங்கள் ராசிலேருந்து 11ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்காரு, உச்சப்பட்ட ஸ்தானத்தில் இருக்காரு. அதாவது நல்லா பீக் பொசிஷன், எக்ஸால்டட் பொசிஷனில் இருக்காரு. அது வந்து நல்ல பலமான ஸ்தானமுங்க. அதனால 11ஆம் இடத்துல வந்து செவ்வாய் நல்லா ஆக்டிவேட்டாக இருக்காங்க. 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் 11ஆம் தேதி பிப்ரவரி வராரு. அவரு கூட தன்னோட நண்பனோட வீட்டில் இருக்க போறாரு, அது கூட நன்மை தான். புதனும் நண்பனோட வீட்டில் இருக்க போறாரு, அது கூட நன்மை தான். எப்படி என்னென்ன பலன் இருக்கு? சர்வாபீஷ்டாகமோ ஜேஷ்ட பிராதா நிஜாத்மஜாஹ வாம கரணோர்த்த லாபஸ்ச சிந்தியாக ஏகாதசேனதே. அதாவது 11ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்தால் என்ன பலன்? நல்ல தைரியமும் சாகசமும் உங்ககிட்ட இருக்கும். பூமி வாங்குற யோகம், அதாவது நீங்கள் ஏதாவது விவசாயத்தை நிலத்தை வாங்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது நன்மையான ஒரு சமயம். அது இல்லாமல் ஏற்கனவே விவசாயம் நல்லா இருக்கிறவங்க விவசாயத்தை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல அபிவிருத்தின்றது கிடைக்க போகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது போலீஸாக இருந்தாலும், இல்லைன்னா ஆர்மியில் இருந்தீங்கன்னா, இல்லை டிஃபென்ஸில் இருந்தீங்கன்னா, எதில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஃபயர் கவர்மெண்ட் ஃபயர் அண்டர் இது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து நிறைய பல சக்ஸஸ் இருக்குங்க. ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது நீங்கள் வாலிபாலோ கபடியோ கிரிக்கெட்டோ செஸ்ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்போர்ட்ஸ் செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் முன்னேற்றத்தை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல அபிவிருத்தி உச்சகட்டத்தில் ஒரே தடவை மேலே எந்திரிச்சு போகிற அளவுக்கு இருக்குங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் விருத்தி, அதாவது உங்கள் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு தன அபிவிருத்தி ஆக போகுது. உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பேச்சுவார்த்தை வரப்போகுது. அவங்களோட சகாயமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதனால உங்களுக்கு செவ்வாய் வந்து உச்சகட்ட ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட் வியாபாரங்களுக்கு, விவசாயிகளுக்கு, பூமியை நம்பி வாழ்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் இடத்துல புதன் வர்றதுனால என்ன? புதன் வந்து கல்விக்கு அதிபதி, வியாபாரத்துக்கு அதிபதி, புத்திக்கு அதிபதி. இந்த 3 ஆக்டிவேட் ஆகிட போகுது. உங்களுக்கு வியாபாரத்தில் அபிவிருத்தி நல்லா இருக்கும், புத்தி நல்லா செயல்படும், கல்வியில் நல்ல அபிவிருத்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்லா பேச கற்றுப்பீங்க, நல்ல பேச்சியாளராக இருப்பீங்க. அப்புறம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க இந்த மாதம் எல்லாம் அவங்க. அப்புறம் நீங்கள் வந்து வேலை செய்கிற உத்தியோகத்தில் கூட நல்ல ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஜர்னலிஸ்ட்டு, பிரிண்ட் மீடியா, சோஷியல் மீடியா, டிவி மீடியா இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அபிவிருத்தி இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டமான ஒரு கல்வியில் அதுக்கு சம்மந்தப்பட்டமான உத்தியோகம், அக்கௌண்ட்ஸு, சிஏ, பேங்கிங்கு இந்த மாதிரி ஏதாவது ஃபினான்ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அபிவிருத்தியை தரப்போகுது. சரி, சுக்கிர பகவான் லாபத்தில் இருந்தால் என்ன பலன்? பெண்ணால் உங்களுக்கு யோகம், பெண்களுக்குன்னா ஒரு புருஷனால யோகம், புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது ஆண் பெண் யோகம் வந்து மாற்றமாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்து இந்த சந்தானத்துக்கு யாராவது பிளான் பண்ணிட்டு இருந்தால் இந்த மாதம் நல்ல அற்புதமான மாதம், இதை வந்து உபயோகிச்சுக்கோங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் இந்த மாதத்தில் எடுத்துப்பீங்க. சங்கீதமும் இந்த சாகித்யம் இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அபிவிருத்தி இருக்குது, அதில் தனலாபம் இருக்குது. அப்புறம் இந்த ஆயில் பிஸ்னஸ்ஸு, வாட்டர் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறவங்க கூட, அதாவது ஏதாவது இந்த வுட்டு சம்மந்தப்பட்டமான பிஸ்னஸ்ஸு, பூ பழம் காய்கறி விற்கிறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. அது கிளியராக சொல்லுது என்னன்னா,
தனாட்யா மிதாங்க நாரதம் அநேக சௌக்கியம் பவேத். அதாவது அநேக சௌக்கியம் பவேத், ஏதோ ஒரு தன சௌக்கியமோ ஒரு சரீர சௌக்கியமோ அந்த படி சொல்லல, அநேக சௌக்கியம் பவேத், அதாவது நல்ல அபிவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே தெரியுது மீனராசிக்காரங்களுக்கு. இந்த ஜென்ரலைஸாக பார்க்குறச்சுன்னா தீர்க்கமான ஒரு பிரயாணம் இருக்கும், அந்த பிரயாணம் உங்களுக்கு சௌரியமாக இருக்கும், சந்தோஷம் கொடுக்கும், ஆரோக்கியம் உங்களுக்கு அபிவிருத்தி ஆகும், தனலாபமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் சக்ஸஸ் இருக்குது. இந்த மாதம் முழுக்க நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க. கல்விக்கு நல்ல அபிவிருத்தி இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரத்தில் நல்ல அபிவிருத்தி இருக்குது. இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கூட உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. கவர்மெண்ட் உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க, அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் நல்லா இருக்குது. ஆத்தியாத்மிகம், அதாவது நீங்கள் வந்து கோவிலுக்கு போகிறது, சாமி கும்பிடுறது, சாமி பற்றி தெரிஞ்சுக்கிறது, இந்த பிரகிருதி பற்றி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நல்ல அபிவிருத்தி கிடைக்க போகுது. பெரியவங்க ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு நல்லதாக கிடைக்க போகிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்ட் ஆவீங்க, கொஞ்சம் தேகத்தில் கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும். அதுக்கு வேண்டிய தகுந்த மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு நீங்கள் சாப்பிடுங்க. ஏதாவது நீங்கள் உங்களுக்கு இந்த பிரயாணன்றதையும் வந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு செலவு இருக்கே தவிர்த்த மற்றபடி எந்த செலவும் தெரியல. சில சந்தர்ப்பத்தில் மோச போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதுதாங்க விசேஷமாக மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தில் எப்படி இருக்குது என்ன இருக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருக்கேன். முக்கியமாக சூரிய நமஸ்காரத்தை பண்ணுங்கள். சூரியனை வேண்டுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் தினமும் பூஜிக்கக்கூடிய அம்பாள் அன்னபூரணி அனுகிரகம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு எப்பவும் இருக்கட்டும் சொல்லி பிரார்த்தனை செய்து சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களா நிபவந்து.